நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் இந்த டிஎம்ஐ ஃப்ரெண்ட்ஸை பற்றி. ஃப்ளிப்கார்ட்டில் டேரெக்டாக உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இஎம்ஐ கார்டு இல்லைங்கிற பட்சத்தில் நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து சில ட்ரஸ்டட் ஆப் பேஸ் பண்ணி நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி டிஎம்ஐ ஃபினான்ஸ்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 29,671 ரூபா. லாஸ்ட்டு அக்டோபர்லேருந்து வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பே பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எவ்வளோ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ மந்த்லி பே பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,542 ரூபா சம்திங் நான் வந்து பே பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து அடிஷ்னல் நமக்கு இஎம்ஐக்கு நமக்கு கொடுத்த இஎம்ஐக்காக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வாங்கினது 29,671 ரூபா அப்படிங்கிறது நான் மொத்தமாக இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ்லேருந்து நான் பொருளை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக இவங்க எனக்கு வந்து லோன் கொடுத்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மந்த்து நான் வந்து பே பண்ணியிருக்கேன். அந்த 9 மந்த்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 2,340 சம்திங் வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எனக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ஜஸும் அப்படிங்கிறது வந்து கலெக்ட் பண்ணலையான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கலெக்ட் பண்ணாங்க. 400 ரூபா சம்திங் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அது வந்து நான் ஃபஸ்ட் மந்த்லேயே வந்து எனக்கு அடிஷ்னலாக வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக வந்து அமௌண்ட் வந்து நார்மலாக இவ்வளோ சொன்ன அமௌண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சு. எந்த ஒரு டிலேவும் பண்ணல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்க சொன்ன டேட் அப்படின்னா டிஎம்ஐ ஃபினான்ஸை பொறுத்தவரையும் 5ஆம் தேதி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு 31ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நார்மல் டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் எவ்ரி மந்த்து 4th வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சுக்கணும். நாங்கள் 5th எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஆல்மோஸ்ட் நீங்கள் 5ஆம் தேதி ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எடுத்துருவாங்க. இல்லை நைட்டுக்குள்ளே அவங்களுக்கு அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. அப்படி இது வரைக்கும் எந்த ஒரு பெனால்ட்டியும் எந்த ஒரு ஃபைனுமே நான் வந்து வாங்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் கரெக்டாக பே பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து சிபிலுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதில் சில டவுட்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டேரெக்டாக இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் லோன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் மந்த்லி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டீங்க, ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஎம்ஐ நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்களா அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் டேரெக்டாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்றவான். ஸோ நீங்கள் நேராக யாருக்கு நீங்கள் யார் உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராடக்ட் கூட மட்டும் தான் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இஎம்ஐயில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் நான் வந்து பொருளை கேன்சல் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு பொருள் இல்லை என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேன் சம்திங் இதே ஒன்று உங்கள்கிட்ட பொருள் கிடையாது. ஆனால் நீங்கள் டிஎம்ஐ ஃபினான்ஸ்லேருந்தோ இல்லை மற்ற ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேஸ் பண்ணி கொடுக்குற லோன் ஆப்லேருந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐயில் வந்து வரப்போகுது, இல்லை இஎம்ஐயில் வந்து ஆட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இல்லை சிபிலில் காட்டுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 டேஸ்க்குள்ளே வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் பொருளை வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பட் கேன்சல் பண்ணிட்டீங்க, ஏதோ சம் ரீசனுக்காக உங்கள்கிட்ட பொருள் கிடையாது, நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு லோன் வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முடிச்சுட்டேன், எகைன் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு லோன் வேணால் கூட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சமயம் போதும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 29,671 ரூபாய்க்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2,300 சம்திங் எனக்கு வந்து பேமெண்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கும்போது ஒரு 450 ரூபா சம்திங் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். எல்லாம் சேர்த்துனா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2,700 800 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸில் வந்து நான் வந்து பே பண்ண அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டவுட்ஸ் எதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரீசெண்டாக தான் நான் என்ஓசியும் நான் அதை கிளியர் பண்ணேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் லோன் எடுத்துருக்கீங்களா, என்ஓசி அப்படிங்கிறது வாங்கி வச்சுக்கோங்க. கூகுள் டிரைவ் கூட மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.